வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் திருமா அவர்களுடைய நேற்று திருப்பரங்குன்றத்தில் ஒரு பொதுக்கூட்டம். முதல்வர் அவர்கள் புத்தக கண்காட்சி, புத்தக விஷயங்களில் சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுவும் விமர்சன பொருளாக இருக்குது. தாவேகா இன்றைக்கு 2 தொகுதிக்கு மாவட்ட செயலர் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பெரும் சர்ச்சை போயிருக்கு. கூட்டணி பற்றிய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் இன்றைக்கே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மேலேருந்து ஒரு அதிருப்தி குரல் வந்துருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. வணக்கம். வணக்கம். ஆனால் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் இந்த நேர்மைக்கு அடையாளமாக சொல்லப்படுற ஒரு விஷயத்தில் மிக முக்கியமான நபர் கக்கன் அவர்கள். அவருடைய மறைவு நாளை இன்றைக்கு. இதை எப்போவுமே ஞாபகப்படுத்துறதுல நாம் தமிழர் கட்சி அதில் முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி அமைச்சராக இருக்கும்பொழுது கூட ஒரு மீட்டிங் பொது நிகழ்ச்சிக்கோ மீட்டிங்கோ போகும்போது ஒரே வேஷ்டி சட்டையை துவச்சி போட்டு வந்தார்னு சொல்லி காமராஜரே அவர்களே பல முறை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர், அவருடைய இரவு நாள், அவருடைய நீங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். தமிழகம் அரசியல் தலைவர்கள் நேர்மை தவறிய காலகட்டங்கள்னால் 67க்கு பிறகு நம்ம சொல்லலாம். 67க்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் பெரும்பாலானோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையாளர்களாக தன்னுடைய அரசியல் வாழ்வுன்றது அவர் ஒரு லாப நஷ்டத்துக்கு இல்லாமல் தன்னை இழந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் பலர் இருப்பாங்க. அதில் கம்யூனிஸ்டுகளுக்கு முதலிடம். நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜீவாவிலேருந்து பலர் தலைவர்களை சொல்லுவோம். சமீபத்தில் மறைந்த சங்கரையா, நல்ல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா நல்லக்கண்ணும் சங்கரையாவும் 18 ஆண்டுகள் குடும்பத்தை பிரிஞ்சிருக்காங்க. அதில் 9 ஆண்டுகள் சிறைவாசம், கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் தலைமறைவாளர். 18 ஆண்டுகள் அவர்கள் குடும்பத்தோடையே இல்லை, நாட்டுக்காக. சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி. சுதந்திரத்துக்கு முன்பு சங்கரையாவை கைது செய்கிறார்கள். சுதந்திரம் கிடைக்குது, அன்னைக்கு எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. சங்கரையா விடலை. மதுரா கோட்ஸ் அந்த தொழிலாளிகள்லாம் போய் பெரும் போராட்டம் நடத்துகிறோன்னா சங்கரையாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஊர்வலமாக கூப்பிட்டு வராங்க. 1947 ஆகஸ்ட்டில். மாஸ்டர் ஜெய்பால் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா மாஸ்டரில் கர்னலாக ஒரு பெரிய மிலிட்ரியில் பெரிய இருந்தார். அவர் ஒரு புரட்சிக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அது ஒரே டைமில் இந்தியா முழுவதும் நடத்தணும்னு மிலிட்ரிக்குள்ளே. மேஜர் ஜெனரல் ஜெய்பால் சிங். ஓகே. அவர் கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க. சில துரோகிகள் தான் இருப்பாங்களே, ஆமாம், கண்டுபிடிச்சி எல்லாரையும் இது பண்ணுறாங்க. ஜெய்பால் சிங் தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் போடுறாங்க, அங்கே தப்பிச்சிடுறாரு. அவர் தான் தெலுங்கானா போராட்டத்துக்கு நின்றவர், இந்த நிஜாம் மன்னனை எதிர்த்து. சரி சரி. தெலுங்கானா அப்புறமா தானே இந்தியாவோட இணைஞ்சது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னு இணையில. கம்யூனிஸ்டுகள் தான் அங்கேயும் போராடினாங்க. அந்த போராட்டம் வீரஞ்சேர்ந்த போராட்டம். இதில் ஜெய்பால் சிங்கே வெள்ளக்காரன் கவர்மெண்ட் தேடுறாங்க, அவர் மாட்டல. வெள்ளக்காரன் கவர்மெண்ட் போய் காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது. அப்போ பிடிச்சி ஒரு உள்ளே போடுறாங்க. என்னையா பிடிச்சி உள்ளே போடுறா, உன் மேலே கேஸ் இருக்குது. அது சுதந்திரத்துக்கு போராடின கேஸு, நீ ஏன் அதை வச்சுக்கிட்டு பிரதமராக இருக்க அப்படின்னா அதெல்லாம் முடியாதுன்னு. நான் வெளியே வரேன் பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் தப்பிக்கிறாரு அங்கே அந்த கொல்கத்தா சிறையிலேருந்து. இது மாதிரி தியாக தலைவர்களால் நான் அதை பற்றி பேசணுன்னா, அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி பேசணுன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி வந்த தியாக சீலர்களில் பலர், ஜீவா நீங்கள் சொன்னீங்களே ஒரு வேஷ்டி ஒரு சட்டை, அது கூட இல்லாமல் காமராஜருக்கும் ஜீவாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அந்த பள்ளி தொடங்கிறதுக்கு அவர் காமராஜர் போகிறாரு. இங்கே தானே ஜீவா வீடுன்னு கேட்குறாரு. ஆமாம், இரு நான் அவனை போய் கூப்பிட்டு வரேன், அவனும் வரட்டும் அப்படின்ட்டு போய் கூப்பிட்றாரு. நான் வரேன் நீ போ. ஏன் கூட வரமாட்டியா? நான் வரேன் நீ போ. சொன்னால் கேட்க மாட்டேன், நான் வரேன் நீ போ அப்படின்னு. என்னென்னா துணியை காய போட்டு வச்சுக்கிறாப்புல. அதை எடுத்து அப்புறம் மாட்டு துணி இல்லை, இவங்களாம் அரசியல்வாதிகளாக இருந்திருக்கார்கள். அப்புறம் அந்த மாட்டு துணி போட்டு வராரு. அப்படிப்பட்ட ஜீவாவுக்கு சிலை எடுக்கிறதுக்கு யார்கிட்டையும் போய் கேட்டு ஜீவாவுக்கு சிலை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசின தலைவர்கள் எல்லாரும் சிறு தொகை கூட கொடுக்கல. பாண்டியன் பதிவு பண்ணது. எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்குறாங்க, எவ்வளோ இதாக இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ ரூபா வந்திருக்கு, மீதி கொடுத்தா போதும், முழு செலவு நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. என்னதான் பண்ணல. அப்போ அந்த மாதிரி அதே எம்ஜிஆர் 80களில் ராயப்பேட்டை மதுரை மருத்துவமனை நினைக்கிறேன், மதுரையாக ராயப்பேட்டை ஞாபகம் இல்லை எனக்கு, போகிறாரு ஒருத்தரை கட்சிக்காரை பார்க்குறதுக்கு. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு காதில், அண்ணன் இந்த மாதிரி தலைவர் அங்கே இதாக இருக்காரு. தலைவர்னா இப்போ இருக்கிற தலைவர் நினச்சிக்காதீங்க, ஜீவா. இவர் கக்கன். எம்ஜிஆர் ஆடி போயிடுறாரு. முதலமைச்சர் என்னையா இது நாட்டுக்கு சோதனைன்னு போய் அவர்கிட்ட உட்காந்து தரையில்
பாயில் பாயில் படுத்துருக்காரு. படுத்துருக்கு. யாரு? முன்னாள் போலீஸ் அமைச்சர், உள்துறை. உள்துறை அமைச்சர். இப்போ கவுன்சிலர் ஆகிறத ஃபார்ச்சுனர் காரில் சுற்றின்னு இருக்குது. முதல்வர் சொல்கிறாரு, திமுகவினர் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார். சொகுசு வாழ்க்கை விரும்ப மாட்டார்கள். அதனால தான் கவர்மெண்ட் கொடுத்த காரு வேணான்ட்டு சாதாரண ரொம்ப ரொம்ப லோ எண்ட் மாடல் 2 லட்ச ரூபா மாடல் காரில் வந்துருக்கிறார் போல எல்லாரும். ஆமாம், அவர் மட்டும் இல்லை, எல்லாரும் நேனோ மாதிரி மட்டும். ஆமாம், சாதாரண நானோ கார் இந்த மாதிரி காரு. அப்போ பாயில் படத்தில் பார்த்து எம்ஜிஆர் இது பண்ணி உடனடியாக அவருக்கான இதெல்லாம் கொடுக்க சொல்லிட்டு, நீங்கள் எம்ஜிஆர் சேர் போட்டு கக்கன்ட்ட பேசுகிற மாதிரி அந்த ஸ்டில் இருக்கும், இப்போ கூட இருக்கும். பேசி என்ன சிகிச்சையோ எல்லாம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வாழ்ந்தவர் கக்கன்னு. நேர்மையின் இதுன்னா கக்கன்னு சொல்லுவாங்க. அவர் அதுக்கு பிறகு 81 டிசம்பர் 23 அவர் மறைந்தார். இன்றைக்கும் நேர்மை அப்படின்னா கக்கன் அப்படின்றதுல ஒரு முதல் இடம், 2வது இடம், 3வது இடத்துக்குள்ள அவர் இருப்பார். ஜீவா பல தலைவர்கள் இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். அத்தகைய கக்கன். இன்னைக்கு காங்கிரஸ் ஏதாவது நினச்சி பார்த்தாங்களா தெரில எனக்கு. காமராஜரும் அதே வழியில் வந்த ஒரு நேர்மையாளர் கடைசி வரைக்கும். இவர் ராஜாஜியை பற்றி இவர்கள் இப்போ சமீபத்தில் யாரோ ஒருத்தர் எனக்கு என்னன்னு பேசி வச்சுருந்தாங்க. அப்போ தான் நானும் காங்கிரஸ்காரன் கூட சுயநலம் சூடு சொன்ன வரல. நான் இப்போ இது பண்ணேன். எனக்கு என்னென்னா, காமராஜர் ராஜாஜியுடைய பையனை எம்பியாக ட்ரை பண்ணுறாரு. யார் ராஜா? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். அவர் பிராமணன்ற ஒரே காரணத்துக்காக அவரை வெறுக்கிறாங்க. ஆனால் அவர் இந்தியாவுடைய ஜென்ரலாக இருந்தவர். அப்போ எப்படி சம்பாதிச்சது இருக்கலாம்? ஒன்றும் சம்பாதிக்கல, வருமானத்துக்கு பிரச்சனை. காமராஜர் என்ன நினைக்கிறாரு, அவர் பையனை எம்பி ஆகிட்டா ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கணும். இவர் ஆக்க விட மாட்டேங்கிறாரு. வாரிசு அரசியல் பற்றி பேசுகிறாங்க, முடியாதுன்றாரு. அது மீறி தான் நான் ஆக்குவேனே அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சோன்னே ஒரு சண்டே நடக்குது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். இன்னைக்கு டெக்கான் ஹெரால்டு தடுமாறிட்டு இருக்காங்க. ரைட்ண்ணே, நிகழ்ச்சி நம்ம போகிறோண்ணே. ஃபஸ்ட்டு நியூமராலஜிஸ்ட்டை பற்றி பேசவா அல்லது ஒரு ஆத்தரை பற்றி பேசவான்னு தெரியல. நான் ஒரு குழப்பம் இருக்குது. எனவே முதல்வர் அவர்களே முன்னுரிமை கொடுத்துருவோண்ணே. நேற்று புத்தக கண்காட்சி. அவரை பற்றி எழுதின புக்கு அவரே வெளியிட்டார். ஆமாம், அவரை பற்றின புக்கு அவரே வெளியிட்டார். ஸ்பெல்லிங்லாம் அவரே பார்த்துருக்காரு. இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குண்ணே. அதில் ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் ஒரு சில ஹேபிட்லாம் எங்கள் முதல்வர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். தினமும் புத்தகத்தை திறந்து படிங்க, இல்லைனா உங்கள் மூளை துருப்பிடிச்சிரும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காருங்க. அதை தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்குறதுக்கே, நீ 3 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்குறதுக்கே உங்களால் முடியல, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா சரி இருக்காது. தினமும் புத்தகத்தை ஒரு 20 நிமிஷம் படிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க உங்கள் குழந்தைகளும் பார்த்து கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி விழாவில் என்ன பேசணுமோ அதை பேசியிருக்காரு. ஆனால் இது எப்படியும் மிகப்பெரிய லெவலில் நம்மளால் விமர்சனம் பண்ணக்கூடிய லெவலில் அது இருக்குன்னு தெரிஞ்சு முதல்வர் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது ஒரு ஃபார்மாலிட்டி வேயா எப்படின்னு? ஃபார்மாலிட்டி வே தாங்க, வேறு என்னங்க சொல்கிறது. திமுகவினருக்கு பிடிக்காத பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. புத்தகம் படிப்பது ஒரு தவம், வாசித்தல் என்பது ஒரு தவம். ஏன்னா நீங்கள் புத்தகத்தில் மூழ்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புற இது எதுவுமே தெரியாது. சரி, யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா சரி சரின்றீங்க. அப்புறமா தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நான் சொன்னேன் அப்போவே அப்படின்னு. அந்த மாதிரி புத்தகம்னு இல்லை, எந்த ஒரு இதுவும். ஒரு டீ கடை வச்சுக்கிற ஒருத்தர், ஒரு டீ கடை முதலாளி ஜென் துறவியை தேடுவார். ஜென் துறவிகள் என்பவர்கள் என்னென்னா நம்மளோட தான் இருப்பாங்க, அவர்கள் வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டவர்கள். ஜென் துறவியை சந்தித்து ஒரு சிச்சை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு டீ கடை முதலாளி தேடி அலைவார். ஜென் துறவிகள் சாதாரணமாக தென்பட மாட்டாங்க. இவர் எங்கெங்கேயோ பார்த்து முடியாது. ஒரு நாள் பார்த்தா ஒருத்தர் டேபிளில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பார். இவர் ஓடி போய் அவர்கிட்ட இது பண்ணி, எனக்கு நீங்கள் சிக்ஷை கொடுக்கணும், என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட டீ சாப்பிட வந்தேன். இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் ஜென் துறவி. எப்படி கண்டுபிடிச்சேன்? ஒரு டீ குடிக்கிறத கூட நீங்கள் இந்த இதுவே உலகத்தையே மறந்து அதில் எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள் அதை இது பண்ணீங்கன்னா பார்த்தேன். அது ஜென் துறவிகளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுவார். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபாடு ப்ளஸ் அதில் முழு நுணுக்கமாக இறங்கி பண்ணிங்கன்னா அது கரெக்டான ஒரு இதை நோக்கி உங்களை நகர்த்தும். அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடையும் நீண்ட காலமாக பயிற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களை நிபுணத்துவமாக்கி விட்டுரும். இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, நான் ஒரு நீயா நானா ப்ரோக்ராம் பார்த்தேன். 2 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா. இப்போ இந்த இனோவா கார் வாங்கி கேட்குறான். நீ என்னப்பா செய்கிறேன்னு கேட்குறாப்புல கோபிநாத். நான் சும்மா தான் இருக்கிறேன்றான். சும்மா இருக்கிறவருக்கு இந்த பைக் எப்படி வாங்கினீங்கன்னா இஎம்ஐ போட்டு தான் வாங்கி கொடுத்தோம். தம்பி 2 லட்ச ரூபா பைக்கு உனக்காக அவங்க இஎம்ஐ போட்டுனா அவங்க உழைப்பு, அதை பற்றி நீ கவலையப்படல சார். இது கூட பரவாயில்ல சார்,
எனக்கு பிஸ்னஸுக்கு பணம் கூட வச்சு கொடு, பிஸ்னஸ் பண்ணணுன்றான். என்ன பிஸ்னஸ்ப்பா பண்ண போற? அவன் சொல்கிறான் அந்த மாதிரி இதுன்னு. என்ன உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நான் ஒரு 20 நாள் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் சார்ன்றான். அப்போ எப்படின்னா 20 நாள் வேலை செஞ்சோன்னா அந்த பிஸ்னஸ்ஸு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இதெல்லாம் பார்த்துட்டு உடனே வெளியே வந்துட்டு என் அம்மா அப்பா விட்டுட்டு நானும் அந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறேன்னு. அந்த நிறுவனத்துடைய உழைப்புக்கு பின்னாடி, வெற்றிக்கு பின்னாடி எவ்வளோ நீண்ட கால உழைப்பு நிச்சயம். இருக்குன்னு தெரியாது. இது நீங்கள் ஜிம்மில் கூட போய் பார்த்தா தெரியும். ஜிம்மில் போனோன்னா நீங்கள் ஒருத்தன் பாடி பில்டரு அவன் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருப்பான். கிளாஸ் பிரித்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். இவன் போனோன்னா அவனை மாதிரி பைசப்ஸ் பார்த்தோன்னா போனோன்னா முதல்ல எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதுதான் ஈஸியான இது, பைசப்ஸ் இது பண்ணிட்டு பண்ணுறதுன்னு. அப்போ எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு முழுமையான ஈடுபாடு, அந்த உழைப்புக்கு பின்னாடி ஒருத்தர் 100 மீட்டர் ஜெயிக்கிறான், 100 மீட்டர் ஓடி வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டான், ஒரு கோல்டு மெடல் வாங்குறான்னா, அந்த 100 மீட்டருக்கு பின்னாடி 10,000 100 மீட்டர் ஓடி இருக்கும். அதனுடைய இறுதி வெற்றி தான் அந்த 100 மீட்டர். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு நம்மளும் வரலான்ட்டு அவங்க கூட போய் போட்டி போடுவோம். இல்லை, பயிற்சி எடுக்கணும். பயிற்சின்றது உங்களை அறியாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் நீங்கள் நிபுணத்தை அடைய பார்க்கணும். அதில் நீங்கள் அப்டேட் அடைய பார்க்கணும். இது எந்த துறைக்கும் இது பொருந்தும். அப்போ இதை தான் முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் சொல்கிற இடம் தான் அதை அவன் நம்ம தீர்மானம் படிச்சுட்டு இருக்கும்போது 3 சீட்டு விளையாடின கும்பல். அதனால் அது வந்து அவர் பாவம், அவர் எழுதி கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல போகும்போது இப்படி பேசணும், இந்த இடத்துல போகும்போது எரிதடி மாலா ஃபேனை போடுன்னு பேசணும், இந்த இடத்துல போகும்போது என் கேரக்டரையே புரிஞ்சு மாட்டேன்னு பேசணும். அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தானே அது பேரின்ப பெருவிழாவில் பேசினார் விஜய். ஆனால் இன்னொரு இடத்துல போய் பிளாஸ்ட்டு அங்கிள் அப்படின்றாருல, அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க இப்போல்லாம். எங்கேயும் ஒரே மாதிரி பேசணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி டோனை மாற்றக்கூடாதுன்றது தான் நம்முடைய கருத்து. இங்கே என்ன பேசுகிறீங்களோ அதே எல்லா இடத்துலையும் பேசுங்க. அது முதல்வர்களும் இங்கிலீஷில் பேசியிருக்காருண்ணே. அடிக்ஷனா என்னன்னு தெரியலண்ணே. அடிஷனும் பேசுகிறாரு. அந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. ஏன்னா அது தனிநபர் விமர்சனமாக போயிடும். நம்ம வந்து அவருடைய அரசியலை தான் விமர்சனம் பண்ணுறோம். கண்டிப்பாக. அதனால் அவர் சொல்கிற அந்த விவகாரங்கள், ஏன்னா இது புத்தகத்திலே ஒரு அரசியல் இருக்குல்ல. அவரை பற்றி எழுதிய புக்கு அவரே ரிலீஸ் பண்ணும்போதே ஒரு அரசியலை தான் அவர் புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவர் சொல்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. இளைய தலைமுறைகள் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இளைய தலைமுறைகள் எடுத்துக்கிற மாதிரியா நீங்கள் அரசை கொண்டு போகிறீங்கன்றது தான் நம்முடைய விமர்சனம். இன்றைக்கி 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் மது அருந்துகிற ஒரு நிலைமைக்கும், இன்றைக்கி பல இடங்களில் அந்த டாஸ்மார்க்கு போதைப் பொருட்கள் எளிதாக கிடைக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் இங்கே பேசுகிறீங்கன்னா, அந்த வார்த்தைகளை உணர்ந்துருந்தீங்கன்னா அதற்கான இதை நோக்கி நகர்வீங்க. லைப்ரரிகளை அதிகப்படுத்துறது, பள்ளிகளை வந்து சீரமைப்பது, பள்ளி கட்டிடங்களை சீரமைப்பது, பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் கொண்டு போகிறது. சினிமாவில் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. தமிழ்நாடு சினிமா இப்படி தான் வரணும்னு கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சென்சார் பண்ணலாமே நிறைய. ஆமாம். ஆனால் இன்றைக்கி போதை மருந்து விற்கிறவனை தான் படம் எடுத்துகிட்டு அதை தான் நீங்கள் உங்களுடைய நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறோம். கமல்ஹாசனுக்கு எடுத்துட்டீங்க. விக்ரம் படம்னு ஒன்று வச்சுக்கிட்டு போதை மருந்து இது. அதனால் இவர்கள் சொல்லுவாங்களே படிக்கிறது ராமாயணம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் பல விஷயங்கள் கேலிக்குரியதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா திராவிடத்துக்கு தினம் தினம் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்குண்ணே. இன்றைக்கு வந்து நேற்று வந்து நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, நான் 2 தினங்களுக்கு முன்னாடி ஹஜ்ஜு வந்தான அந்த அவங்களுடைய ரூம்ஸ் கட்டி கொடுக்குற அந்த இல்லத்தை அடிக்கல் நாட்டியிருக்கேன், கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துகிட்டு இருக்கேன், அதே நான் அடுத்த நாள் வந்து நெல்லையப்பர் கோவிலில் வெள்ளி தேர் ஓடுன்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் தான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டாருண்ணே. போன வாரத்தில் திராவிடத்துக்கு வேறு பேர் சொன்னாங்கண்ணே, அதுக்கு முந்தின வாரம் திராவிடத்துக்கு வேறு பேர் சொன்னாங்க. இப்போ திராவிடத்துக்கு என்ன தான் பேர் வைக்கலாம்? நேற்று நான் இட்லி சாப்பிட்டேன், அதுக்கு சட்னி தொட்டுக்கிட்டேன். இன்றைக்கி தோசை சாப்பிட்டேன், அதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டேன். இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்டேன், அதுக்கு தேங்காய், இதுதான் தேங்காய் சட்னி, இதுதான் அந்த மாதிரி எது எடுத்தாலும் அதில் திராவிடன் சேர்த்துக்கிட்டோம்னா இதாகிடும். அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர் வந்தப்போ என்ன பண்ணாங்க? அது தெரியல. அறநிலையத்துறையில் கலந்துக்கலையா? கிறிஸ்தவர்களுக்கான அறிவிச்சது அவங்க தானே. ஜெருசலத்துக்கான இது ஹஜ்ஜி பயணத்துக்கு இது அறிவிச்சாங்க தானே. அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? ரம்ஜானுக்கு ரைஸ் கொடுத்தது அவங்க தானே. கொரோனா காலத்தில் நிற்காம கொடுத்தது யாரு? ஆமாம், எடப்பாடி கவர்மெண்ட்டு தானே. எடப்பாடி கவர்மெண்ட்டு கிறிஸ்துவ இதில் கலந்துக்கலையா? இஸ்லாமியர்கள் நோன்பு கஞ்சி குடிக்கலையா? நோன்பு கஞ்சி குடித்தோம், அங்கே பிரியாணி சாப்பிட்டோம். இங்கே நாங்கள் பேரின்ப பெருவிழாவில் கலந்து கொண்டோம், கேக்கு சாப்பிட்டோம். பேரின்ப பெருவிழானா வருதுங்க வாயில். கிறிஸ்துவ நல்லிணக்க விழாவில் கலந்து கொண்டோம், அங்கே நாங்கள் கேக்கு சாப்பிட்டோம். இன்னொரு நாள் அறநிலைத்துறை சம்பந்தமான இதில் கலந்து கொண்டோம். இதுதான் திராவிட மாடல். இதுதான் இப்படியா ஊட்டிகிட்டு இருக்காரு. எது எடுத்தாலும் திராவிட மாடல். என்ன செய்யுது? நேற்று நாங்கள் டிஃபெண்டர் காரில் போனோம், இன்று நாங்கள் இந்த காரில் போனோம், இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்கிறேன், எளிமையாக திமுகவினர் ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள், எளிமையை விரும்புபவர்கள் பார்க்குறோமே. எல்லா அமைச்சர்கள் போகிற கார்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோமே.
நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியை பார்க்குறோமே. ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்போ செலவை குறைக்கணும்னு எல்லாத்தையுமே தலைமைச் செயலகத்திலேருந்து பண்ணி திறந்து வச்சதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் ஒரு சின்ன நிகழ்ச்சியாக கூட இங்கேருந்து போகிறீங்க, அங்கே ஒரு ரோட் ஷோ நடத்துகிறீங்க, இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி இளைஞர்களை யார் பக்கம் வச்சுக்கிறது, சிறுபான்மை மக்களை யார் பக்கம் வச்சுக்கிறதுல பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதனால நேற்று ஒரு வைப் ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆமாண்ணே, நானும் பார்த்தேனே. இன்னைக்கு காலைல தான் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. ஒரு டிஷர்ட் போட்டு அப்படி இது பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டைலில் ஏன் அது ஏன் உதயநிதியை பயன்படுத்தலை தெரில. வைப்பு கேட்டால் விளையாட்டு வீரர்களுடன் உரையாடுகிறார். நல்லா கிரிக்கெட் நல்லா விளையாடுவீங்களா? எத்தனை கோல் போட்டிருக்கீங்க? சார் இல்லை சார் ரன் அடிப்போம். அப்படியா? சென்னை 28 மாதிரி கேட்டுற மாட்டேன். ஆமாம், நீங்கள் பவுலிங்கா ஃபீல்டிங்கா? இல்லை சார், இல்லைப்பா சொல்லுப்பா, பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படின்னு. அந்த மாதிரி அவரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற கூத்து இருக்க இதெல்லாம் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க? சார் தேர்தலில் வேறு லெவல் சார், நீங்கள் அப்படியே போகிறீங்க, இளைஞர்கிட்ட பேசுகிறீங்க, அப்படியே போலிங்காக ஃபீல்டிங்கான்னு கேட்குறீங்க சார். கிரிக்கெட்டை பற்றி நீங்கள் அந்த காலத்தில் நான் ஒரு பெரிய லெக் ஸ்பின்னர். ஆமாம், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அரசியலுக்கு வந்துட்டேன். இல்லாட்டி இன்றைக்கி நான் ஸ்டேடியமே முரளிதரன்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். அந்த லெவலில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க சார். மெஸ்ஸியை வர வச்சுக்கலாம், ஆனால் அது சரியில்லை, மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணும்போது இளைஞர்கள் வாக்கு விஜய் பக்கம் போகாது சார். அப்புறம் கிறிஸ்துவ விழாவில் கலந்துக்கிறீங்க, அங்கே போய்ட்டு பிஜேபி திட்டுறீங்க, பண்ணுறீங்க வந்தது சார். இஸ்லாமியர் இதில் நம்ம காதர் மொய்தீன்கிறார்ல, அவரை கூப்பிட்டு வந்துட்டு சொல்ல விடுங்க, இஸ்லாமியர் வாக்கு என்னாலும் திமுகவே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அவர் வீட்லேயே போய் கேட்கணும். என்னம்மா சொல்கிற, தாவேக தாங்க அவர் கிடக்கிறார், வேலை இல்லை, நாங்கள் வந்து எங்கள் தளபதி தான் அப்படின்னுங்க. அப்படிதாங்க இருக்கு. அவர் காதல மெதுவா விழுந்துருக்கணும். எங்க தளபதினு நம்ம தளபதியா நினைச்சு தளபதி அந்த பசங்க சொல்லியிருக்காங்க தளபதி அப்படின்னு இருக்காங்க. பம்மல் கேஸ் சம்பந்தம் மாதிரி இவருக்கு தான் ஓட்டுணும், தளபதி தான் நான் சொல்லிடுறேன் போய் அப்படின்னு. இன்னைக்கு இளைய சமுதாயம் ஃபுல்லாகவே இந்த இதெல்லாமே விஜய்க்கு போடுதுங்க. விஜய் நோக்கி இஸ்லாமிய இதில் நான்ப்பா போக சொல்லுங்கள், புதுப்பேட்டை ட்ரிப்ளிகன்லாம் போய் அதை சின்ன சின்ன பசங்கள்ட்ட எடுக்க சொல்லுங்கள். அப்படியே தளபதி தான் நீ போட்ட நான்லாம் போட முடியாதுன்றானுங்க. வெறுத்து போயிட்டானுங்க. இந்த பதவி கிடைக்காதுன்னு சுற்றி நிற்கிறாங்களா, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு, காக்கி பேண்ட்டு, கருப்பு பேண்ட்டு போட்டுன்னு. அந்த மாதிரி சில பேர் மட்டும்தான் பொறுப்பில் இருக்கிறோம், அதில் இருக்கிறோன்றான். அது எல்லாமே ஒரு தேவையை கருதி தான். நம்ம தேவையை போகிறாங்களா, தேவையை கருதி, அந்த மாதிரி தேவையை கருதி. மற்றபடி காதர் மொய்தீன்லாம் அவுட்டேட்டடு, அது பழைய பட்டன் செல்லு, அதெல்லாம் அந்த அளவுலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சு நம்ப வச்சு இப்படிலாம் பண்ணால் நமக்கு வந்து பெரிய அளவில் வந்துடும் அப்படின்னு. ஒரு பொங்கலுக்கு எவ்வளோ அறிவிக்கணுன்ற இப்போ வரைக்கும் அறிவிக்க முடியல. ரகசியம் காக்கிறோம். ஏன்னா கரும்பு கொள்முதல் பண்ணல, இப்போ வரைக்கும் எதுவுமே கொள்முதல். இலவச வேட்டி சேலை எங்க இருந்தா கொண்டு வந்து இறக்க போறீங்க? டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிடணும். ஆமா, ஜனவரி வந்து வரப்போகுது. 15 நாள் எப்படி கொண்டு பண்ணுவீங்க? இதில் வந்துட்டு நாங்கள் ரகசியம் காக்கிறோமா, மக்களும் சொல்கிறாங்க, நாங்களும் ரகசியம் காக்கிறோம். வெளிப்பட சொல்ல ஏப்ரலில் தெரியும் எங்கள் ரகசியம் என்னவென்று அப்படின்னு. அந்த விவேக் படத்தில் வரும், அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது, ரகசியம். அந்த மாதிரி தான் நடக்க போகுது. கண்டிப்பான. தொடர்ந்து முதல்வர் அவர்கள் சொன்னது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எதிரிகள் வேணா மாறுது, ஆனால் திமுகங்கிறது நிலையா நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. திமுக வந்து போராட்டங்களுக்கு என்றைக்குமே அஞ்சினே கிடையாது, சொகுசு வாழ்க்கையை நம்ம பேசிட்டோம், அந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்கிறது கிடையாது, எங்களை மாதிரி வந்து களத்தில் இருக்க முடியாது, மக்களுக்காகவே போராடுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் நேற்று சொல்லியிருக்காரு, இன்னைக்கு காலையில் செவிலியர்களை வந்து கூடாஞ்சேரி பக்கத்தில் அந்த நந்திவரம் பிஹெச்லேருந்து மொத்தமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன், பேக் எல்லாமே அந்த பிஹெச் சென்டரில், பப்ளிக் ஹெல்த் சென்டரில் இருக்குது. அவங்களாம் கைது செய்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்கே கொண்டு போவீங்க? மறுபடியும் பக்கத்தில் விடுவீங்க, அங்கே போராட போகிறாங்க. அவங்க அங்கே திருப்பி நடந்து வராங்க. என்ன ஒரு இதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இயர் வருது, நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, பண்டிகை காலம், இந்த மாதிரி மக்களை அலக்கழிக்கிறது, குறைந்தபட்சமாவது அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு உறுதியை கொடுத்து பண்ணோன்னா, நீங்கள் என்ன உறுதி கொடுத்தாலும் அவங்களும் நம்ப தயாரில்லை. ஏன்னா 5 வருஷமாக இதே தானே பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதனால தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஜாக்டோஜியை போராட்டம் பாருங்கள், நாங்கள் வந்து அதை பண்ணோம் இதை பண்ணி போய் உங்களுக்காக குழு அமைத்து இருக்கிறோம். அந்த குழு வந்து மே மாதம் இறுதியில் அப்போ நீங்கள் இருப்பீங்களா? நம்புங்கள், நாங்கள் தான் இருப்போம், அது நாங்கள் பார்த்துக்குறோம், நீ இவ்வளோ நாளாக என்ன பண்ணல, போராட்டம் போ அப்படின்னு போராட்டத்துக்கு போகிறாங்க. 6ஆம் தேதி. அப்போ இவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போகிற அமைச்சர்கள் இவர்கள் எது யாருக்குமே அந்த ஒரு மரியாதையே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர்கள் வாக்குறுதிகள் நீ கொடுக்குறது நீ உறுதியாக கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா அவர்கள் துறையிலே அவர்களால் உறுதி சொல்ல முடியாது. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க, திமுகவை வீழ்த்த எத்தனையோ எதிரிகள் வந்தார்கள், அவர்கள் எல்லாம் வந்து காணாமல் போயிட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், திமுக பெருவெற்றி பெற்றிருக்கின்றீங்க, திமுகவை 2 தடவை ஜெயிக்க வச்சது எம்ஜிஆர் இல்லாமல் திமுக ஜெயிச்சதா வரலாறு இல்லை. 67 எம்ஜிஆர் சுடப்பட்டதுனால
பெருவெற்றி. பெருவெற்றி. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா திமுக தோழர்களோட புரிஞ்சுக்கணும். அண்ணாக்கே நம்பிக்கை இல்லாமல் தான் எம்பி தேர்தல் நின்னார். தென்சென்னை எம்பிக்கு ஆமாம். முதல்வர் வேட்பாளரை தேர்தலில் போட்டியில் எம்பிக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே ஏதாவது செய்யும், தம்பி நெடுஞ்செழியா தம்பி வா, தலைமையாக இருக்கவா, நீ சட்டசபையை பார்த்துக்கோ, நான் அங்கே போகிறேன்னு தான் நின்னார். எம்ஜிஆர் சுடப்பட்டவொன்னே அது ஒரு பெருவெற்றி, பெரும் ஜுவாலையாக மாறி இது பண்ணது. 71 எம்ஜிஆர் நான் அங்கே புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானன்னு பாட்டெலாம் பாடி கேட்டு பெருவெற்றி வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு காங்கிரஸ் நிற்கல தேர்தல். ஆமாம், தேர்தல் நிற்கலையே, ரெண்டாவது பொழந்து போய் பழைய காங்கிரஸ் நிற்கிது. அது ஒன்றும் பெரிய அளவு இல்லை. அதில் பெருவெற்றி 2 வெற்றி எம்ஜிஆர் போயிடுச்சா. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கவே இல்லை. 77 80 எம்ஜிஆர், 84 எம்ஜிஆர், 89 அப்போது அதிமுக தான் உங்களுக்கு உதவி பண்ணுது. என்ன பண்ணுது? ரெண்டா உடைச்சிருக்குது. நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கரெக்டா? ஆமாம். 91 தோத்துறாங்க. 96 1 தான். அதுவும் அதிமுக தான் உதவி பண்ணுது. அவங்களுடைய அந்த ஆட்சி, ஃபஸ்ட் டைம் ஆட்சி, பல பிரச்சனைகளில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ரஜினிகாந்த் உதவியோடு ஜெயிக்கிறீங்க. அதையும் மூப்பனார் அவர் இல்லைன்னா அன்றைக்கும் பெரிய இதாக இருக்கும், மாறி இருக்கும். கரெக்டா? ஆமாம், அதான் உண்மைண்ணே. 2001 ஜெயலலிதா வராங்க. 2006 நீங்கள் ஒன்றும் மைனாரிட்டி விஜயகாந்த் காலவாரி விட்டுறாரு. அதனால அதிமுக விஜயகாந்த் கூட அன்றைக்கே சேர்ந்துருந்தாங்கன்னா கதையை முடிச்சு விட்டுருப்பாங்க அன்னைக்கு. இதில் 2011 3வது இடத்துக்கு போயிட்டீங்க. ஆமாம், விஜயகாந்த் 2வது இடம் தேமுதிக. 2016 ஏடிஎம்கே. உட்கட்சி பிரச்சனை உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. தலைவரா செயல் தலைவரான்னு போட்டு காலி பண்ணிட்டீங்க, முடிச்சு விட்டீங்க. 2021 இந்த எல்லா மக்கள் நல கூட்டணி எந்த துண்டு தூக்குடா எல்லாம் கூட்டிக்கிட்டு தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்புறம் எங்கே நீங்கள் திமுக நாங்கள் இது பண்ணோம், எங்கள் எதிரிகள் விழுந்து விட்டாருன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் 77 பெரிய கட்சி உள்ள நிற்கல, தனியாக தான் ஜெயிக்கிறார். 80 காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து 55% ஓட்டு வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அடிக்க பார்க்குறாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணி அந்த பர்சன்டேஜே காலி பண்ணி எம்ஜிஆர் ஒரு புது சாதனை படைக்கிறார். 55%ங்க, 33% எங்கே இருக்குது? எம்ஜிஆர் போய் பேசுனதில் 45% எம்ஜிஆர். இவங்க இது குறைஞ்சிட்டாங்க. 10-15% இங்கே வந்துடுச்சு. அது சுத்தமாக அவங்களுக்கு அடி ஆச்சா. எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். 84 பெருவெற்றி. நீங்கள் 47, 34, 22 இப்படி கீழே அப்படியே கீழே போகுது. போடா தேர்தலில் நிற்க மாட்டேன், நிற்கல கலைஞர். 84 தேர்தலில் நிற்கல கலைஞர், தெரிஞ்சுக்கங்க. ஏன்? தொடர் தோல்வினால தேர்தலில் நிற்கல. 84க்கு பிறகு 87 எம்ஜிஆர் மறைகிறாரு. 89 அதிமுக தோக்குது. 91 ஜெயிக்கிறாங்க. அது ராஜீவ்காந்தி கொலையெல்லாம் வச்சிங்களேன். ஆனாலும் அதை விட்டுருங்க. 96 தோக்குறாங்க. 2001 ஜெயிக்கிறாங்க. ஏன் ஜெயிக்கிறாங்க? நீங்கள் கை விட்டு பிஜேபி விட போகிறீங்க. இன்றைக்கி என்னமோ திராவிடம் சனாதனம் மதவெறி அதெல்லாம்ன்றீங்களே, விட்டு ஓடி போய் அங்கே மத்தியிலையும் அந்த இதுலேயும் சேர்ந்து தான் நின்னீங்க. யாரை பற்றி கவலைப்பட்டீங்க? மூப்பனார் பற்றி கவலைப்பட்டீங்களா? உங்களை 96 ஆட்சி அமைக்க உதவுன மூப்பனார் பற்றி கவலைப்பட்டீங்களா? கழட்டி விட்டு போனீங்க. அவர் வேறு வழி இல்லாமல் மீண்டும் இங்கே வராரு. அதுக்கு பிறகு 2006 அன்றைக்கும் பெருவெற்றி கிடையாது. இது 2011 ஜெயலலிதா கூட்டு சேர்ந்து பெரிய அடி கொடுக்குறாங்க. ஆமாம். 2014 ஜெயலலிதா தனியாக நின்று 37 எம்பி. உங்களுக்கு அந்த சாதனை ஏதாவது இருக்கா? வாழ்க்கையில் 22 எம்பி நீங்கள் தாண்டினது கிடையாது. 37 எம்பி, 13 ராஜ்யசபா உறுப்பினர்கள். இந்தியாவிலேயே பெரிய எதிர்கட்சியாக மூன்றாவது எதிர்கட்சியாக இருந்தது. அந்த சாதனையை எந்த எதிர்கட்சியும் இது பண்ணல. தொடர் வெற்றி சாதனையை கொடுத்ததும் ஜெயலலிதா. 11, 16. அது இல்லாமல் 234 தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு வென்றது 2016. அந்த சாதனையும் ஜெயலலிதா தான். இந்த மாதிரி ஏதாவது சாதனை சொந்தம் இருந்தால் சொல்லுங்கள். இப்படி எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் யார் கூடியாவது வர்றது. இதில் வந்துக்கிட்டு நாங்கள் இருந்தோம், எங்கள் எதிரிகள் வீழ்ந்து விட்டார்கள். ஒருத்தர் பேசுகிறாரு. யார் பேசுனா? பெரிய தலைவர் தான். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இன்று என்ன ஆனார்கள்? திமுகவை எதிர்த்தவர்கள் இன்று என்ன ஆனார்கள்? ஏம்பா இயற்கை இறந்து போயிட்டாங்க, கலைஞர் மட்டும் உயிரோடு வாங்குறாரு. இயற்கை எல்லாரையும் தான் கூட்டு போயிடும். அண்ணா என்னாரு? யார் இருக்கா? பெரியார் இருக்காரா? ராஜாஜி இருக்காரா? காமராஜர் இருக்காரா? நாளைக்கு யார் இருப்பா? அப்போ இயற்கையில் ஒருவர் மரணம் அடைவதை வச்சுக்கிட்டு திமுக எடுத்தவங்களாம் என்ன ஆனாங்கன்னா, அப்போ அவங்க சொல்றதா அதிமுக கலைஞர் என்ன ஆனாருன்னு கேட்குறதா? எங்கே கொண்டு போய் விடுவாங்க? என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லை?
இயற்கை எல்லாருக்குமே ஒருத்தன் பிறக்கிற அன்னைக்கு அவன் என்னைக்கு இறக்குறான்றது முடிவாயிரும். முடிவாயிடும். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு இறந்து போயிட்டான். யாரும் சாகாவரம் பெற்றவர்களா? அப்புறம் நீங்கள் எதுவும் நான் வந்து அப்படி திமுக எதிர்த்தவர்கள்லாம் வீழ்ந்து விட்டார்கள். நீங்கள் அப்படி வீழ்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதை சொல்லுங்கள். ம். நாங்கள் இப்படி இத்தனை தடவை திமுக வீழ்த்திருக்கிறோன்னு 96ல் வீழ்த்துறீங்க. கூட்டணி வச்சு ரஜினி அவருடைய அதோட வச்சு அப்புறம் அதோட முடிஞ்சது. 2006ல் இல்லையே 93 நடந்த 2004 கூட எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சது காரணம் அந்த மத மாற்ற தடை சட்டத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள்னால தான் அதுலேயும் ஜெயிச்சிங்க. ஆமாம். இல்லைன்னா அது கூட வாய்ப்பு இருந்திருக்காது. 40-40 சட்டமன்ற தேர்தல்னு எடுத்துக்கிட்டா இவங்க எதுவுமே இது கிடையாது. அப்போ இவர்கள் வந்து இந்த பேசுறது திமுக தனிப்பெரும் இயக்கம் அதெல்லாம் இருந்தது. எம்ஜிஆர் இருந்த காலத்தில் இருந்தது திமுக தனிப்பெரும் இயக்கம். அதெல்லாம் கலைஞர் காலத்தில் இருந்துச்சா சொல்லுங்க? கிடையாது. உங்களை பல தடவை வீட்டில் உட்கார வச்ச இயக்கம் அதிமுக. இன்றைக்கு எதிரிகள் என்ன ஆனார்கள்? என்ன ஆனாங்க? அதிமுக நீங்கள் நாளைக்கு உயிர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ அடியன்னு அடிச்சிங்க, அவ்வளோ பண்ணீங்க. 10 தோல்விக்கு அப்புறமா ராபர்ட் ப்ரூஸ் மாதிரி அவர் நின்றுக்கிறாரு. ஆமாம், தென்னகத்தின் ராபர்ட் ப்ரூஸ்ன்னு சொல்லிடலாமா? நிற்கிறாரு. தகுதியான ஆளு தானே. அவரை மாதிரி இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற ஒரு தலைவரை பார்த்துருக்க முடியாது. எவ்வளவு நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க அந்த தோல்வியை சந்திச்சீங்கன்னா இருப்பீங்களான்றதான் கேள்வி. பணக்குழப்பமே வந்திருக்கும். நீங்க அவ்வளோ இது அடிக்கிறீங்க, அவ்வளோ மீடியா வச்சு அடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, உருவ கேலி பண்றீங்க, அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க, எல்லாம் பண்ணிங்க நின்றுட்டு தானே இருக்காரு. வீழ்ந்துட்டாரா? அப்போ இதை பண்றதுலயும் இப்போ இவர்களுக்கு என்னன்னா, இந்த இவர்களை விமர்சிக்கவே கூடாது யாரும் அப்படின்னு முடிவெடுத்தா எப்படி சரியா இருக்கும்? நீங்கள் பேசுங்க, நாங்களும் பேசுகிறோம், பாருங்க, சொல்லுங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்குது எல்லாம் நுனிப்புல் மேய்ஞ்சிக்கின்னு அப்படி பண்ணா இப்படி பண்ணா. இப்போ நான் சொன்னேன்ல உங்கள் எதிரிகள் என்ன ஆனாங்கன்னு. உங்கள் எதிரிகள் தான் இவங்கெல்லாம் லிஸ்ட் எடுத்து போட்டு கடைசி வரைக்கும் வெற்றியோட தான் போய் இறந்து போயிருக்காங்க. ஆமாம், யாரும் தோற்று போய் முதல்வராக தான் போய் சேர்ந்துருக்காங்க. அதை மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக. தொடர்ந்துண்ணே நம்ம நியூமராலஜிஸ்ட் அண்ணன் திருமாவர்களை பற்றி பேசோண்ணே. ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் முதல்ல இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லியிருந்தேன். அதாவது பாப்பனர் அவர்களுடைய வீட்டில் முருகன்கிற பேர் ஏதாவது இருக்கா? சுகுமார் அதாவது விஷயங்கள்ல சுப்பிரமணியனுக்கு இப்பிரமணியன் அது வட சொல் சுப்பிரமணியன். இதில் இந்த ஸ்பெல்லிங்லாம் பார்த்து எங்கள் அண்ணன் புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. முதல்ல ஒரு நகைச்சுவையாகவே எங்கள் அண்ணன் பேச்ச ஆரம்பிக்கலான்னுங்கிறக்காக கேட்குறேன். எங்கள் அண்ணனோட இந்த நகைச்சுவை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அறியாமை தான் நம்ம சொல்லுது. குமார்ன்றது உங்களுக்கு என்ன தமிழ் வார்த்தையா? அப்புறம் என்ன சொல்றீங்க? சுப்பிரமணியன் வடமொழி சொல் ஸ்கந்தர் மலை. கந்தர் மலைன்றீங்க. ஸ்டாலின். சரி, அதை விட்டுருங்க. சிக்கந்தர் எந்த மலந்தர் சிக்கந்தர் எந்த மலை. சனாதனம்ன்றீங்க. அப்புறம் ஏன் நீங்க வேல் தூக்குனீங்க? நீங்க நாத்திகவாதி. கிரீடம் வேறனே. கிரீடமாவது அரசர் காலம் அப்படி இப்படி தான் ஒட்டிக்கலாம். திமுக காரங்க தான் கிரீடம் வச்சுக்குவாங்களா? நாங்கள் வச்சுக்கூடாதா? நாங்கள் கோட்டு போடக்கூடாதான்னு கேட்குறாருல. அந்த மாதிரி நாங்கள் கிரீடம் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. கிரீடம் விட்டுருங்க, அது அரசர் காலம் இதுன்னு. வேலு ஓம் போட்ட வேல் வேற தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? என்ன கதை இது? இந்த வேல் என்ன குடும்பம் பாத்தீங்களா? திருப்பரங்குன்றத்துல அவருக்கு எதிர்த்து தான் வந்திருக்காரு. அவங்க கையிலேயே வேலை கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க யாருக்கு தான் சப்போர்ட்? எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை நமக்கு வருதானே. அங்க பிரச்சனையே அங்க தீபத்தூண்ல ஏத்தலன்றது முருக பக்தர்களுடைய இதுன்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்க வந்து வேலை தூக்குறீங்க. அங்க வந்து ஓம் போட்ட வேல், வெறும் வேல் கிடையாது. ஓம் போட்ட தெளிவா தெரியுது. அதுல இந்த வேல் சனாதனத்திற்கு எதிர்ப்பான வேல். இந்த வேல் திராவிடத்தான, இதுதான் திராவிட மாடல். அந்த வேல் அவர்கள் பிடித்திருக்க வேல் பாசிச பாஜகவுடையது, RSS சித்தாந்தத்தை கொண்டு வரும் வேல். இந்த இது அடிக்கிறது எங்கன்னு நாச்சிப்ப பாத்திர கடையிலையா ஏதாவது போட்டு அவரு பாவங்க. அந்த கிரீடத்தை தலையில வைக்க அவர் வாழ்க்கையில தான் கிரீடம் வர மாட்டேங்குதுன்னா கண்ணாடி இந்த கிரீடம் கூட உட்கார முடியல. கண்ணாடி இடிக்குது. கண்ணாடியை கழட்டிட்டான். கண்ணாடி யாரா நீ கழட்டுவ அப்படின்றாரு. தலைவர் முகத்தில் கண்ணாடி கூட உருவுறானுங்க. சாதாரணமா ஒரு மரியாதை கூட இல்லை அவருக்கு. அந்த மாலையாவது இந்த உட்காரதான்னு பார்த்தா எம்ஜிஆருக்குலாம் போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்க. ஆளுநர் மாலை தொப்பியை வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணுவார். இந்த மாலைக்கு இவரே தொங்குறாரு. பூ பிடிச்சி இழுக்கலான்னு பாரு. இப்படி இழுத்து கொண்டு வந்து வச்சு டேய் சிதாவிடா அது பண்ணுறா அது பண்ண. கடைசி வரைக்கும் அவரால் அதை ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் அந்த கிரீடம் தலையில் உட்காரவே இல்லை. கிரீடத்துக்கும் அவருக்கும் ராசியில் கச்சிருந்தா அப்படி சை இப்படி ஒரு. ஏன்னா இங்கே வந்து குத்துது அது பிடிச்சி தோலை அப்படின்ட்டு வேலை மட்டும் அப்படி தூக்கி பிடிச்சாப்புல. ஏன் பிடிச்சான்றது இது சொல்லுவார். நாளைக்கு அங்கேயே ஒரு கோயிலுக்கு போவார், பட்டை அடிச்சுக்குவார், பட்டையை அழிப்பார், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. பாவம். இன்னைக்கு இன்னொன்று பேசியிருக்காரு, அதை பார்க்கலையா நீங்கள்? என்னென்ன 6 சீட்டு 10 சீட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? எவ்வளோ சீட்டு இருந்தாலும் என்ன, நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படின்றது திமுக சொல்கிறது. தலைவரே
கொடு தலைவர், ஆறே கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவனா கேட்டால் நான் அன்றைக்கே பேசிட்டேன்னு சொல்லிடுறேன். ஆனால் திமுக விட்டு விரட்டினாலும் நாங்கள் போகிறதுக்கு கவலைப்பட மாட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா தலைவரை நீ ராமதாஸ் கூட்டு வந்து நான் அதை பண்ணி வெளியே அனுப்பிச்சா கூட பரவாயில்ல, அதுக்கும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் பண்ணாலும் நான் கட்சியை கலைத்து விட்டு போகவும் தயங்க மாட்டேன். இப்போ ஆளூர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது இது எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, அதனால் கட்சியை கலைக்க தயங்க மாட்டேன். ஒரே மேடையில் எத்தனை வகையான அவதாரங்கள் பாருங்கள். நிறைய நானே அந்த குழப்பங்களை பேசணும்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக விஜய் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. விஜய் அவர்களை பற்றி பேசும்பொழுது இந்த வார்த்தையை சொல்ல வர்றாரு. விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு. நேராக ஃபைனல் தான் விளாடுவியாப்பா, குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல் இதெல்லாம் விளாட மாட்டியா, நேராக ஃபைனல் விளாண்டு ஒரு ஆளை வந்து முதல் எலெக்ஷன்லேயே முதல்ல ஃபைனல் மட்டும் இல்லை, அவங்க நல்லா ப்ராக்டிஸ் இல்லாமல் வர்றாங்க ஃபைனலுக்கு, அதான் பிரச்சனை. அப்படி வேற சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவ்வளோ நேரம் விஜய் தான் விமர்சனம் பண்ணுறாரு. அந்த விஜய் வச்சுட்டு இப்படி சொல்கிறாரு. இந்த திருமாவளவன் அவர்களை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க. இந்த புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தம்பி விஜய், அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, அவரை நம்பி நான் போகவா செய்கிறேன். அது ஸ்டாலின் சொல்கிறேன். அவர்கிட்ட போனா, அதிமுக போனா, இவர்கிட்ட போனா, இங்கே தானே கிடக்குறேன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா, ஒரு 10 டபுள் டிஜிட் கொடுத்தாருண்ணா என்ன அப்படின்னு. அப்புறம் ஐயோ ரொம்ப பேசிட்டோமோ, 6 கொடுத்தாலும் 10 கொடுத்தாலும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அதனால் தலைவரை பார்த்துக்கலாம், நான் அப்பப்போ அப்படி இப்படி பேசுவேன், இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து குத்துவேன், கண்டுக்காதீங்க அப்படின்னு. அவருக்கு அந்த கிரீடம் உட்காந்த கோவத்தில் என்னென்னவோ பேசிட்டாப்புல. அதில் கடைசியில் சொல்லிட்டாரு, நான் எந்த கேட்டுனாலும் திறந்து வச்சிருக்க முடியும், ஆனால் எல்லா கேட்டையும் பூட்டிட்டு நான் உட்காந்துருக்கேன். ஏன் உட்காந்துருக்கேன்? உனக்காக தான். அது ஏன் அப்படின்னா அடுத்த டாபிக் போயிட்டாரு. ஏன் 10 சீட்டு தருவேன் தான், 6 சீட்டுன்றா மறுபடியும் அப்படின்னு. அதுக்கு தான் அது கேட்டு அடைச்சி நீங்களே உட்காந்தப்பறம் 6 சீட் தான் கொடுக்க முடியும். ஆமாம். ஏன் தொடர்ந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னு, ஆர்எஸ்எஸோட பிள்ளைகளாக வந்து நான் சீமான் அவர்களையும் வந்து விஜய் அவர்களையும் பார்க்குறேன். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து இந்த பாரதியார் அவருடைய ஃபங்க்ஷனில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. நான் இவர்களை பாப்பான் கடப்பாரை வச்சு நான் இடிக்க போகிறேன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னதுக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரோட தமிழ் தேசிய கொள்கையை அவர் சீமான் அவர்கள் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் மாதிரி ஒரு கொள்கை வேறுபாடான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கட்சிகளில் வந்து அவர் இன்னும் நிற்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள்னு சொல்லிட்டு இவர் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? 2001 இவர் இருந்தார். அப்போ அவர் ஆர்எஸ்எஸ் குழந்தையாக இருந்தார். ஆமாம். அதாவது பாரதியாரை எள்ளி நகையாடுகிறேன் அப்படின்ற போர்வையில் ஒரு மனிதர் அவர் எந்த லாப நஷ்டத்துக்காக இவங்கள மாதிரி 200 வாங்கிட்டோ இல்லை கண்டபடி இது பண்ணிக்கிட்டோ இல்லை ஆட்சி அதிகாரம் வரும், நம்ம சொகுசாக வாழலாம், நம்ம குடும்பம் வாழலாம் நினைக்கல. அவர் நீங்கள் சீமான் அதில் ஒன்று சொல்லியிருப்பார், பழைய காலத்து படம், இன்றைக்கி இல்லை அந்த காலத்து படம். கணவர் உக்காந்துருப்பார், மனைவிலாம் பின்னாடி நிற்பாங்க, மனைவியும் மற்றவர்கள்லாம் நிற்பாங்க. நீங்கள் பாருங்கள் பாரதியார் படத்தில் மனைவியை உட்கார வச்சு அவர் நிற்பார். அந்த ஸ்பீச் ஒன்று போதுனே, அவர் வந்து அந்த பாரதியாருக்கு மணிமகுடத்தை சுட்டின மாதிரி அந்த ஸ்பீச்சு சான்ஸே கிடையாது. அதுவும் அந்த அவங்க கட்சி சார்பாக நடத்தினது பாரதியை போட்டுருவோம். அதான் வரேன். அப்போ பாரதியாரை இவர்கள் ரொம்ப கேவலமாக பேசுனது ப்ளஸ்ஸு அவருடைய தியாகம். நீங்கள் யாருங்க? இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நான் 8 லடாங்கா போராட்டங்களை சந்தித்த இயக்கம் இந்த இயக்கம். நான் சுதந்திரத்துக்கு போராடினீங்க 40 திமுக இல்லையா, இல்லை திக இல்லையா, என்ன பண்ணியிருந்தீங்க? வெள்ளைக்காரனுக்கு வெண்சாமரம் வீசியிருந்தீங்க. ஆமாம். இடைநிலை ஜாதிக்கு வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்க கட்சி தானே அது, நீதி கட்சி. ஆமாம். இன்றைக்கி என்ன நம்ம பெரிய நாங்கள் வந்து சமூக நீதி இயக்கம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் சமூக நீதி இன்றைக்கி ஜாதி சங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிறதுல போய் முடிஞ்சிருக்கு. ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் எடுத்துட்டு ஏற்ற கூட தைரியம் கிடையாது, அதில் தான் போய் நிற்கிது. உங்கள் கட்சிக்குள்ளேயே பட்டியலின அந்த எம்எல்ஏக்களுக்கு பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆராசாவை கொண்டு போய் பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதி தான் நிப்பாட்டுவேன்ற அளவுக்கு தான் உங்கள் சமூக நீதி இருக்குது. இதில் வந்துக்கிட்டு பாரதியாரை அவர் ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்தாலும் அவர் வந்து இதுக்கு எதிராக பேசினவர், எழுதினவர், பாடினவர். அதுவும் அந்த காலத்தில் அதுதான் பார்க்கணும். இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, பெரியார் கருப்பை அகற்ற சொன்னார், ஏன் சொன்னார் அப்படின்னு, அதை அந்த காலத்தில் பொருத்தி பாருங்கன்றாங்கல்ல. அப்போ இதையும் தான் பொருத்தி பார்க்கணும். பாரதியார் என்ன இது பண்ணார்? ஏங்க அந்த காலத்தில் வெள்ளைக்காரனை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்ல. முதல் பத்திரிகையாளர் பேச்சு எழுத தைரியம் இருக்கணும்ல. பேரில் அதே சுதேசிங்கிறது. இன்னைக்கு இவனுங்க உக்காந்துட்டு ஏன் டிஎம் கவர்மெண்ட்டை உக்காந்துட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? அந்த தைரியம் இல்லாதனால தானே நீ உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இது பண்ணுற. அதோட போ, நக்கி பிழைக்கணும்னா அதோட போன்றேன். பாரதியாரை பற்றி பேசுறதுலாம் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? ஏன் பேசுறீங்கன்றேன். நான் அவருன்னா காங்கிரஸ் பிஜேபியில் சேர்ந்துருக்காரு. அவர் கஞ்சா பொறுக்கின்னு சொல்கிறது எந்த மாதிரியான வார்த்தை? அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம பேசக்கூட கூடாது. ஏன்னா
அவன் அந்த தரம் அவ்வளோதான்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இருக்கிற பழக்கம்லாம் பேசலாமா அப்போ? ஆ. பேசலாமா? அதனால் அதை விட்டுருங்க. நீ மெத்து பொறுக்கிங்களாம் இருக்காங்கல்ல. ஆமாம். அதாவது வெள்ளையர்களுக்கு எதிராக பேசுவது என்பதே அந்த காலத்தில் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்னு இவங்கெல்லாம் போய் சிறைச்சாலைன்னு ஒரு படம் வந்துச்சு, போய் பார்க்க சொல்லுங்கள். அந்த அந்தமான் சிறையும் மற்ற சிறைகளில் என்ன இது நடந்ததுன்னு. இப்போ மாதிரி கையாட்டிக்கிட்டு பஸ்ஸில் போயிட்டு கல்யாண மண்டபத்தில் உட்காந்துட்டு காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலையாகி திமுக சந்திக்காத போராட்டமா அப்படியா? இப்படி பண்ணால் உள்ளே போடுவாங்கன்னு தெரிஞ்சு போராடினார் பாரதியார். ஆமாம். அவருடைய எழுத்துக்களும் அதுவும் வெள்ளையனை வந்து அப்படியே ஆட்டங்காண வச்சுது. அவரை போய் ஓடி ஒளிஞ்சான்றீங்க. அப்போ ஓடி ஒளிஞ்சவங்க சரித்திரம்லாம் பேசலாமா? இந்த மாதிரிலாம் வந்து மறைந்த தலைவர்களை பற்றி எனக்கு என்னென்னு பேசுறது, அதில் புலங்காகிதம் அடையிறது, சந்தோஷப்படுறதுன்றதெல்லாம் வந்து மனநலன் குன்றியவர்கள் தான் அந்த வேலையை பண்ணுவான். சாதாரண நாள் பண்ண மாட்டான். அதனால் இன்றைக்கி பாரதியார் அதே இது இந்த விஜில் அமைப்பு வந்து இவரை கூட்டு நடத்துது. அதுக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு இவங்க முத்திரை குத்துறாங்க. பாண்டே போன்றவர்கள் நீ எங்கே ஆதாரம் கொடுன்னா கொடுக்க முடியல. ஆமாம். ஏன்னா ஒரு அமைப்பு நடத்துது. ஜோக் என்னென்னா பாரதியாரை பற்றி பேசுவதற்கு இவரை கூப்பிட்டு வராங்க, பேசுகிறாரு. அவர் வழக்கமாக அவருடைய நம்முடைய தாய்மண் உறவுகள்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. இவர்கள் பெரியார் இது பண்ணி பாரதியாரை திட்டினோன்னே ஜோக் என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டம் போட்டவங்களாம் முடிஞ்சு போச்சு. சீமான் வெர்சஸ் இங்கேன்னு போயிடுச்சு. பெரியாரை வச்சு செய்கிறாங்க. அப்படியே மாறிட்டு களத்தை இப்போ வந்து பாரதியார் வேண்டாம் நாங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு பாரதியாரை தூக்கி பிடிச்சி பெரியாரை வச்சு செய்கிறது. இப்போ இவர்களுக்கு இதை எடுத்து கண்ணை குத்திக்கிற மாதிரி கதையாக போகுது. அதே வார்த்தையை சொல்லிட்டாரு. டே இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, இவரை தூக்கினா அவன் இவ்வளோ பயப்படுவியா, அப்போ இனிமேல் இவரை தானே நான் தூக்குங்கிறது சொல்லுவாரு. அதான் உண்மை. அந்த கடப்பாரை எடுத்து அடிக்கிறேங்கிற மாதிரி அந்த வார்த்தையும் சொல்கிறாரு. ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து பாரதியார், வஉசி இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள் யாரையாவது நீ நான் இன்றைக்கும் போய் மாலை போடுறேன்னா அந்த சமூகம் ஓட்டு கிடைக்குமான்னு தான் மாலை போடுறீங்க. எல்லா அரசியல் கட்சியும் தரேன்னு சொல்கிறேன் நான். உண்மையான அன்சங் ஃபைட்டர்ஸை பற்றி, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி இவங்க யோசிக்கிறதே கிடையாது. இதுதான் நிலைமை. இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர்களை பற்றி தான் பேசணும். இவங்க அதெல்லாம் நினைக்கிறாங்க. சினிமாக்காரன் பின்னாடி போயிட்டு இப்படி தானே போய்கிட்டு இருக்குது. இதுதான் நிலைமை. அதனால் இவர்களே சீமானை உள்ளே இழுத்து விட்டுக்கிட்டாங்க. அவர் அதை வச்சு பெரியாரை அடித்தார்ல சீமானை, ஏதாவது முட்டு கொடுக்க முடிஞ்சது அவங்களால? ஒன்றுமே பண்ண முடியல. அடின்னு மரண அடி தான். நம்மளாவது சொன்னோம், ஏன்பா பெரியாரை விட்டுருங்கப்பா, நீங்கள் வந்து ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுகிறீங்க. ஆமாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா இது பண்ணுங்கள். பெரியார் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நீங்கள் எனக்கு என்னென்னலாம் பேசக்கூடாதுன்னு தான் பேசணும். அது கூட உங்களுக்கு பேச தைரியம் இல்லை. அதுக்கு தகுந்த தனிநபர் விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்கு. தனிநபர் விமர்சனம் கண்டிப்பான. இதை தொடர்ந்து நான் தாவேக்கா விஷயத்தில் இன்றைக்கு வந்து தாவேக்கால பனையூர் அலுவலகத்தில் பயங்கர பரபரப்பு. அது காரணம் 2 தொகுதிக்கு வந்து அவர் மாவட்ட செயலர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலருங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலர் பொறுப்புங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது மிகவும் பரபரப்பாக பேசப்படுது. நேற்று வந்து நீங்கள் ஒரு ட்விட் ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்களுக்கு கூட்டணி சம்மந்தப்பட்ட ஒரு ட்விட். அது என்ன விஷயம் அது? அதாவது கூட்டணி வந்து அதிமுக வந்து அவங்க தான் இப்போலாம் கேட்குறாங்க, நாங்கள் வந்து அறிவிச்சிட்டோம், அதிமுக வந்து இது பண்ணுறாங்க, அவர் நிலை மாறியிருக்காரு அப்படி இப்படின்றாரு. பொதுவாக ஒரு தேர்தலில் கூட்டணி அமைக்கிறது பற்றி யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோன்னு பேசுகிறதும், சில கட்சிகள் வருன்றதுனால பொறுமை காக்கிறதும் சாதாரண விஷயந்தான். அது கலைஞராகட்டும், ஜெயலலிதா அவர்கிட்ட, விஜயகாந்த்லாம் ஜெயலலிதா விஜயகாந்த் அவ்வளோ சண்டை போட்டுட்டாங்க. ஆனால் 2011 திமுக வீழ்த்துனா கை கோத்தாங்க, சேர்ந்துட்டாங்க. ஜெயலலிதாவை சேர்ந்தீங்கன்னா நான் இருக்கவே மாட்டேன் காங்கிரஸ்லன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் மூப்பினார். கடைசியில் அவரே போய் சேர்ந்துட்டார். அவரே ஜெயலலிதாவோட சேர்ந்து திமுக ஆட்சியை வீழ்த்தினார். இதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு சனாதனம் மனாதனம் உருட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் 2000களில் 98களில் பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டு பதவி சுகத்தை அனுபவிச்சவங்க தான். அதனால் இந்த பேச்சு யாருக்கும் வந்து பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. இவர் உட்காந்துட்டு நீங்கள் பேசுகிறாருன்னா நான் என்ன கேட்குறேன், இந்த தாவேகாவே நம்ம இவர் சொன்ன மாதிரி பால்வாடி கட்சி மாதிரி தான் இருக்குது. ஆமாம். யார் சேகர் பாபு சொன்ன மாதிரி இந்த பால்வாடி கட்சியில் அமைப்பு ரீதியாக இருக்கிற தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒரு ஆள் தான். அவரும் ஏடிஎம்கிலேருந்து இரவல் வாங்கப்பட்டவர். நீங்கள் வேறு யாரையா பாருங்கள், அருண்ராஜ், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம், ஆதவர்ஜுனா, குரான் மேலே சத்தியமாவார், அப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார் ஐடி விங்கன்னு உருட்டி இருந்தார், இப்போ அப்படி இருக்கார். வேறு யார் இருக்கிறா?
பொருளாளரை விட்டுறானே அவர் பாவப்பட்டவர். பொருளாளரை விட்டுறலாம், வெங்கட்ராமன். அது அவரை பாவப்பட்ட ஜென்மம். அவரை விட்டுறலாம். அது விஜய் சொத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான், அது வேற எதுவும் இல்லை. புஷி ஆனந்த் தொடலாமா அப்படின்னு புஷி ஆனந்தையும் சேர்த்துக்காதீங்க. அவரு தான் எதுவுமே தெரியாது, அப்புறம் என்ன. தெரிய மாட்டாங்கிறீங்க. மோகன் யாரு, ராஜ்மோகன். அவர் இப்போ அந்த இவங்க ஃபாஸ்டருங்களாம் வந்தாங்கல்ல, தம்பி எங்களை மாதிரியே எங்கள் டோன்லேயே பேசுகிற தம்பி, எங்களுடைய பேரின்ப பெருவிழாக்கள் 10 விழாக்களுக்கு அடுத்து நீ தான் அனௌன்ஸ்மெண்ட் நீ தான்ட்டாங்க. அதனால் அவரை அந்த மாதிரி இதோ வானிலிருந்து வருகிறது ஒரு சூரியன், இதோ வருகிறது ஒரு நட்சத்திரம், நட்சத்திரிலிருந்து தோன்றிய தேவனார், இதோ வருகிறார் உங்கள் தலைவர் விஜய் அப்படி இப்படின்னு. ஐயோ நம்மளுடைய இது பெரியக்கிறாப்புலப்பா தம்பி, அதே மாதிரி பேசுகிறப்ப எங்கள் அறிவிப்பாளர் தான் ஆள் இல்லை வந்துருப்பாருன்ட்டு. அதை தாண்டி ஸ்தாபனன்றது கிடையாது. ஒரே ஆள் விஜய் மட்டும் தானே. அதை தாண்டி ஒரே ஆள் விஜய் மட்டும். ஏங்க அனைத்துக்கு பிரச்சனைக்கும் காரணம் தாங்க, மூலாதாரமே அவர் தாங்க. அந்த ஸ்தாபனம்னு கேட்டால் அண்ணன் இவருக்கு மட்டும்தான், யார் செங்கோட்டையன் மட்டும்தான், அவரையும் பேச விட மாட்டாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இவர்கள் வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தை இல்லை. நான் என்ன சொன்னேன், நீ யோக்கியனாக இருந்தா நீங்களாம் ஆளாள் உருட்டக்கூடாது, உன் தலைவனை அறிக்கை விட சொல்லு. திமுக தீய சக்தி, வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி. எங்களுடைய நோக்கம் எல்லாம் திமுக வீழ்த்துவது தான் இந்த தேர்தலில், ஆட்சியை பிடிப்பது. அதற்காக நாங்கள் இவர்கள் சொல்கிற மாதிரி பாஜகவுடன்லாம் உறவு இல்லை, என்டிஏவுடன் உறவே இல்லை, நாங்கள் தனித்து தான் போகிறோம், எங்களோடு ஒத்த கருத்துள்ளவர்கள் வாருங்கள் அறிவிங்க. நான் நாளைக்கே பேசுறதை விட்டுறேன். ஆனால் எனக்கு வர தகவல் அது இல்லையே. இப்போவும் இன்றைக்கி ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், பாஜகவுடைய டெல்லி தலைமை மீண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, கர்நாடகாவில் வந்து ஒரு மிகப்பெரிய லிங்க்கு, அவர் கூட பேச்சுவார்த்தை. பவன் கல்யாண் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்புறம் என்ன நீங்கள் நடுவில் உருட்டுறீங்க? உங்களுக்கும் விஜய்க்கு தான் சம்மந்தமே இல்லையே, எல்லாம் எம்டி இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். யார் சொன்னா? எம்டி சொன்னார். எம்டி சொன்னாரா? இல்லை, சொன்னார் அப்படி தான். அதனால் அந்த டைலமா இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஜனவரி வரைக்கும் நீங்கள் அமித்ஷா பனையூருக்கு வர்றது உறுதியாயிடுச்சு. பனையூரில் பங்களா ரெடி ஆகி கொண்டு இருக்குது, அவர் வர்றது உறுதியாயிடுச்சு. அப்போ அவர் வந்து உக்காடுறாரு இந்த பியூஷ் கோயல். பாஜக தரப்புலேருந்து 30 தொகுதிகள், 40 கொடுத்துருக்காங்க, 30 கேட்குறாங்க, 25 வரைக்கும் இவர் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஏசி சண்முகம் அந்த மாதிரி கட்சிகள் வந்துடுவாங்க. இதில் அவங்க கேட்குறது என்னென்னா, நாங்கள் இனம் கண்ட தொகுதிகள், எங்களுக்கான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளை கொடுங்கன்னு. அவர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதற்கான தொகுதிகளை நான் பெரும்பாலும் ஒதுக்க பார்க்குறேன், ஏன்னா எங்களோட பயணம் செய்கிற கட்சி நீங்கள் தான், நீங்கள் ஜெயிச்சாதான் எங்களுக்கும் துணையாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவர்களுக்கான இது. சென்னையில் 2-3 தொகுதிகள் இதை கொடுக்க போகிறாங்க போல். அதனால் ஒரு 25 தொகுதிகள் கெட்டி 30 வரைக்கும் கூட நீளலாம். இதுதான் இவருடைய இது. சுமூகமாக போயிட்டு இருக்குது. நீங்கள் பியூஷ் கோயல் அப்புறம் எடப்பாடி பாப்பாரு, கிட்டத்தட்ட அது சுமூகமாக முடியும். தொகுதிகளும் கிட்டத்தட்ட சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எண்ணிக்கை தாண்டி தொகுதி அப்படின்றது தான் ஆகும். ஓபிஎஸ் இன்னைக்கு இறுதி முடிவை சொல்லணுங்க. என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நிர்வாகிகளுடன் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் கலந்த ஆலோசனை. ஏங்க அவர் தங்கிக்கிறது உட்லாண்ட்ஸ் ஹோட்டலு, டெய்லி வந்து பார்க்குறவன் நிர்வாகி. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாப்புல, ஏன்பா எல்லாம் சேர் அப்படி இப்படி மாற்றி போட்டு உட்காரு. என்னன்னா நிர்வாகி கூட்டம்பா, ஏன்னா டெய்லி தானே உட்காந்து பேசுகிறோம், இன்றைக்கி நிர்வாகியாக பேசுகிறோம், அதனால் அப்படி உட்காந்து பேசு, என்ன பண்ணலாம் இப்படி சொல்லிக்கிறாங்க. ஒரு 3 சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு என் பிள்ளைக்கு, மீதி யாராவது ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்கப்பா, அவங்களுக்குள்ளே அடிச்சிக்காமல் வாங்கப்பா அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஒரு நிர்வாகி கூட்டம். உடனே சொல்லுங்கள், இன்றே சொல்லுங்கள், நெருக்கிய நிர்வாகிகள் ஒரு மண்ணும் கிடையாது. அதனால் மேலே இருந்து சித்தப்பா சொல்லிட்டாரு, சித்தப்பா பனையூருக்கு வந்துடுவார், இனிமேல் கவலை இல்லாமல் டெய்லி போய் பனையூரில் காத்து கிடக்கலாம், பார்க்கலாம், ஹோட்டலில் தேவையில்லாமல் ஸ்டே பண்ண ஆமாம், ஸ்டே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பெரியப்பா ஜனவரியில் வரும்போது இந்த தடவை அதிமுக கூட்டணி அண்டினா பக்கத்துலேயே ரூம் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் தரப்பில். என்டிஏ இவர் டிடிவி நான் கேட்டதுக்கு அவர் தலையில் அவரே மண்ணலி போட்டுக்கிறாருங்க. அவனை குண்டு வச்ச அண்ணாமலையாலே குண்டு எடுக்க முடியலையா, அந்த அளவுக்கு அவர் போயிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்லியிருக்காருண்ணே 7 சீட்டு எனக்கு கொடுக்குன்னு சொன்னாங்களா? யார் சொன்னா? அது வளர்ந்தீங்க. நான் என் கூட கூட்டணி இங்கே தமிழகத்தில் கூட்டணி கட்சியோட தலைவர்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காப்புல. அது யார் அப்படின்னு தெரில. ஒன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று எடப்பாடியார் அவர்கள், 3வது யாருன்னு தெரிலண்ணே. அது விஜய் இது வரைக்கும் அவங்கள்ட்ட ஆரம்பிக்கல, எதுவுமே பண்ணல, எதுவுமே பேசலை, அது உறுதி. ஏன்னா அவங்களே முதலாளி கம்பெனி அங்கே சேரலான்னு இருக்குது, அப்புறம் இந்த கம்பெனி, அதனால் இதாகாது. இதுதான் நிலமை. அதனால் இது காங்கிரஸில் வந்து இந்த சோடங்கர் வாயை விட்டாப்புல. ஆமாம், ஆட்சி பங்கு அதிகாரங்கன்னு உடனே பெரியவர் அங்கே அமுச்சு வச்சிட்டாங்க. இல்லைங்கன்னா நாங்கள் அப்படி சொல்லிங்கன்னா
அவர் ஏதோ தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஏதோ இவர் சொன்னார்ல செல்வ பெருந்துக, ஆமா ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு வேணும்னு ஆய் ஊயின்னு என் தொண்டர்களை உற்சாகப்படுத்த நான் அப்படி பேசினேன், சும்மா லுல்லாய் அப்படின்னார்ல, அந்த மாதிரி லுல்லாய் சொல்கிறாங்க. 20லேருந்து 25 சீட்டுக்குள்ளே அதே தான் அப்படின்றதுல திமுக உறுதியாக இருக்குது. கூட 5 போட்டு கொடுங்கண்ணே, என்னண்ணா நீங்கள் அப்புறம் எங்களுக்கு அசிங்கமாக போயிடும், 5 பேர் குழுலாம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. எல்லாத்துக்கும் வண்டி செலவு வாடகை செலவு சோடங்கர் வேறு வந்துட்டு போகிறாரு, ஆமா. அதுக்கு மரியாதை கொடுத்தாது ஒரு 5 சீட் சேர்த்து கொடுங்கன்ற மாதிரி தான் அவங்க நிலைமை. போயிட்டு இருக்கு. இவர்கள் தான் தெரியும்ல, 6 கொடுத்தா என்ன 10 கொடுத்தா என்ன, தேவையில்லை வெளியே போனா என்ன, வெளியே போனேன் நான் ஏன் உள்ள இருந்தா இருக்கணும் என்ன, கட்சியை கழிச்சா கட்சி என்ன, கலைஞர் ஏப்பா என்னப்பா இப்படி ஆயிட்டுக்கிற, ஒரு மாதிரி ஆயிட்டுக்கிறியப்பா, தனக்கு தானே எனக்கு தானே ஆமா, எனக்கு நானே இப்போ நான் எனக்கு நானே திட்டிக்கிறேன், உனக்கு என்ன நீ கொடுக்கறத கொடு அப்படின்ற மாதிரி. அவர் இன்னொருத்தர், நாங்கள் கூட கேட்போம் முதல்ல அதெல்லாம் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் எங்களை அறிந்து வைத்துள்ளவர் 15 கோடி. அதுக்கும் சொல்லிட்டாருன்னு. அது ஒரு தடவை வாங்கிட்டோம், அரசியல் செலவு தேர்தல் செலவுக்காக வாங்கிட்டோம், இனிமேல் வாங்க மாட்டோம், இனிமே வாங்க மாட்டோம். அதனால சொல்றோம் தேர்தல் செலவு கூட அரசாங்கமே பண்ணுங்க நாங்க சொல்றோம், இனிமே நாங்க தப்ப பண்ண மாட்டோம் அப்படின்னு அதையும் சொல்றாரு. எந்த தப்பு தெரியுமா, தெரிஞ்சு வாங்குறத பண்ண மாட்டோம், தெரியாம. அதனால உள்ளும் புறமும் எங்களை அறிந்து வைத்திருக்கிறார். போன தடவை முத்துக்குமார் முத்தரசன், இந்த தடவை நான் வந்துக்கிறேன், பார்த்து எதாவது பாருங்க, சண்முகம் வேறு இருக்கிறாப்புல, அவருக்கு எதாவது பார்த்து பாருங்க அப்படின்னு. சண்முகம் வாங்க மாட்டார் சொல்கிறேன், அந்த இது அந்த கட்சி வாங்கிச்சில 10 கோடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது போகும். அப்போ என்னன்னா இவர்களும் சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டார்கள், நீங்கள் பார்த்து எதாவது கொடுங்க பார்த்துக்கிறேங்க. நாங்கள் அப்படி ஜாஸ்தி கேட்டோன்னா அது நாங்களாக கேட்கலங்க, அது கீழே இருக்கிற பைத்தியக்காரனுங்க என்ன போகும்போதே சொல்லி அனுப்புகிறாங்க, திட்டி அனுப்புகிறாங்க, வேறு வழி இல்லை. அதனால நாங்கள் அங்கங்கே பேசிட்டு வருவோம். ஆனால் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, ஏன்னா எங்களை உள்ளும் புறமும் நீங்கள் அறிந்தவர். இந்த கோட்டச்சவருக்குள்ள நான் எப்படி பேசுறேன் மெயின், கண்ணோட கண்ணு கூட பார்த்து பேச மாட்டாங்க, அப்படி இப்படி பேசிட்டு வந்துடுவாங்க. என்னை பார்த்து பேசி இல்லைங்க நீங்கள் கொடுங்க பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு. இதுதான் நிலமை. அதனால் கூட்டணி கட்சிகளை கிட்டத்தட்ட கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு யார் இருக்கிறா இதில் கட்சியில்? கமலஹாசன் இருக்கார்ல, ஆமாம். வாங்க எவ்வளோ வேணும், அது நீங்கள் 3 என்பது 3 எழுத்து, 2 என்பது 2 எழுத்து, நீங்கள் தொகுதிகள் என்பது நாம் சட்டசபையில் நிற்கக்கூடிய எத்தனை வேணும்னு கேட்டோம், நீங்கள் என்னென்ன சொல்லுங்கிறீங்க. இல்லைங்க பார்த்து கொடுங்க, 5 வேணுமா, ஏன்னா அவர் நிற்க வேண்டிய ஆளை கேட்டாங்கன்னா என்ன செய்யறது, நிற்கிறதுக்கு ஆள் கேட்டால் என்ன செய்யறதுன்னு அது இருக்காங்க. ஏங்க நம்ம செந்தில் ஆறுமுகம் இருக்காரு, அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ரிட்டையர் ஐபிஎஸ் இருக்காரு, அந்த அப்பாஸ் அலியார் அப்பாஸ், ஆமா ஆமா பேசிட்டே ரொம்ப நாள் பேசிட்டு இருக்காரு, முரளி அப்பாஸா, முரளி அப்பாஸ் அவர் இருக்காரு, இவர் நம்ம சினேகன் இருக்காப்ல, சினேகன் இருக்காரு. அதுக்கப்புறம் தெரியலையானே, அவ்வளோதான் நான் சுருங்கி போச்சா என்னண்ணே இது, நீ இந்த 3 நீங்க 4 வந்துச்சு, இப்போ 5வது யாரையா கண்டுபிடிச்சிருவாங்க, நானே நிற்கிறேன் கமல். ஏங்க நீ ராஜ்யசபா எம்பி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி அது கூட ஒரு பேச்சு வந்துச்சுங்க நடுவில், விஜய் எங்க நின்னா நீங்கள் தான் நிற்கணும் எழுத்து நிற்கிறது, ஏன்னா இவர் நின்னார்ல ராஜ்யசபா எம்பியும் எல்முருகன், அது மாதிரி நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ. அப்போ 5 ரைட்டுங்க, ஐயோ ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப 5. ஆனால் 5 உதயசூரியன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, வேற என்ன உனக்கு நான் சின்னம்மா ஆகுது, அதனால் 5 உதயசூரியன். 5 உதயசூரியன் நாங்கள் எல்லாம் திமுக சேரணும், சேருங்க இப்போ மட்டும் என்ன சேருங்க போங்க அப்படின்னு. உதயசூரியன் சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்திலே பாட வேண்டியது அப்படியே. ஆமாம் ரைட்ண்ணே. இது தொடர்ந்து தூத்துக்குடியில் புனித சவேரியார் அந்த ஆலயத்தில் அங்கே இருக்கிற ஃபாதர் ஒருத்தங்க வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறாரு, ஆனால் அது பாராட்டக்கூட விஷயம். ஆனால் அதை தாண்டி 41 பேரை கொலை பண்ண இந்த விஜய் பின்னாடி எல்லா பசங்களும் நம்ம பசங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு ஃபாதர் திமுக ஃபாதரா அப்படின்னு நினைக்கிறேன். சர்ச்சில் வச்சு அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் வந்து தேவைப்படும். திமுக ஃபாதராக இருப்பார், தாவேகா ஃபாதர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வேற சொல்லுவார், அவர் வேற சொல்லுவார். ஏன்னா இப்போ ஃபாதர்கள்லாம் அப்படி பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் ஃபாதர் பாவம் கிட்டே சேர்க்க மாட்டேங்கிறாரு. யாரு? விஜய். என்ன சொல்லணும், ஒரு தாயை அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறாங்கல்ல, தாய் தந்தை தானே முதல்ல மரியாதை. நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவர் அதானே பண்ணணும். கிறிஸ்மஸுக்கே அப்பாயின்மெண்ட் நாளைக்கு வாங்கி பார்க்குறாங்களான்னு தெரில, அதுவே பாருங்க, பார்த்துட்டு தான் பேசணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல அந்த விஷயம் தானே செய்யணும், அதை பார்ப்போம். ரைட். ரெண்டாவது நீங்கள் என்ன சொன்னீங்க, மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் அந்த தூத்துக்குடி மாவட்ட, தூத்துக்குடினால அஜிதா ஆக்னல்ன்றது தான் ஊருக்கே தெரியும், அந்த அளவுக்கு ஃபேமஸாக செயல்பட்டவங்க. என்ன ஒன்று அவங்க கட்சி வேலையை வேகமாக பார்த்துட்டாங்க, அது நம்ம புஷி அண்ணனுக்கு பிடிக்காம போயிடுச்சு, சரியாக போச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, உன்னை ஒளித்தே தீர்வேன், நீ வந்து நான் வரும்போது நீ இது பண்ணல, உன் இஷ்டத்துக்கு நீ நேராக வர்ற, விஜய் உன்கிட்ட தனியாக பேசுகிறாரு, அதனால் நீ கிடையாது, நீ வேலை செய்கிற, வேலை செஞ்சே கூடாது, அதனால் நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளை போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எல்லாரும் கொஞ்சம் சிக்கலில் இருக்கிற நிர்வாகிகள் தான். அதுவுமே ஒரு ஆளுங்கட்சியோட கைக்கூலியை தான் ஃபிக்ஸ் பண்ணுறதாகவும் பரபரப்பான குற்றச்சாட்டு அந்த மாவட்டத்திலே இருக்கிறேன். இருக்கும்
ஏன்னா இவருக்கு அதை பற்றிலாம் கவலையே ஏன்னா கிடையாது. இவங்க நின்னான்னா மிகப்பெரிய ஒரு அந்த ஜாதி செல்வாக்கு இவங்களுக்கு இருக்கு. அங்க 2 இருக்கு. பகவான ஜாதி செல்வாக்கு ஒரு இருக்கு. ஃபீல்டில் இறங்கி வேலை வேலை செய்யக்கூடிய லேடி. செய்றவங்க. அதனால அவங்க அது இல்லை, பக்கத்து மாவட்டம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய லேடி அவங்க. 2வதுன்னு அவங்களுடைய அண்ணன் வந்து பில்லா ஜெகன் வந்து தென்னகத்துல, அதாவது மதுரைக்கு அந்த சைடு வந்து விஜய்க்கு வந்து மிக நெருங்கிய இதா இருந்தவர் அவரு. இருந்தவர். அப்புறம் திமுகவில் திமுகல பிரச்சனை, இருக்கிறாரு. அப்புறம் திமுகவில் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இவங்க நானா கேட்குறாங்க, ஒரு பெண் தலைவர் தென் மாவட்டத்தில் வர்றது உனக்கு நல்ல விஷயம் தானே, நல்ல நீ விஷயம். அதை ஏன் இது பண்ணுற? அவங்கள்ட்ட வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு. எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, போகிறதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அந்த கட்சியே ஒரு வினோதமான பால்வாடி கட்சிங்க. என்ன சொல்லிட்டு தெரியல. இறுதியான தமிழ்நாடு அரசாங்கத்தில் மின்சாரத்துறையில் வந்து இப்போ வரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் 1 மெகாவாட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்காங்க. 2014 2019 வரைக்கும் துவங்கப்பட்ட அந்த எண்ணூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர், வடசென்னை, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் 6 இடங்களில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் எதுலையுமே இன்னும் ஓப்பன் பண்ணலை. கட்டடங்கள்லாம் பாதி நிலைமையில் இருக்குது. வடசென்னையில் உள்ளது மட்டும் 2024 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது 72 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மின்சார உற்பத்தி பண்ணலாமா, அதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்றைக்கி தினமலர் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல் 2ல ஓப்பன் பண்ணுவோம். ஓ, அதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்காக வச்சுருக்கோம். எல்லாமே திராவிட மாடல் 2 தான். பழைய அப்போ திராவிட மாடல் 1 என்ன தானே பண்ணியிருப்பீங்க? மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, ரைட்டு. அப்புறம் நாங்கள் மத்திய அரசுடைய அனைத்து திட்டங்களையும் எதிர்த்து பல்வேறு வகையான போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். போஸ்டர் பார்லிமெண்ட்டில் இது பண்ணியிருக்கோம். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? முதல்வர் இன்றும் இளமையாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் இளைஞர்களை பார்க்குறாரு, விளையாட்டு சம்மந்தமானவர்கள்ட்ட பேசுகிறாரு. அப்புறம் திராவிட மாடலை அந்த 2 கோப்பை கணக்கில் வரலன்னா விளையாட்டு சம்மந்தப்பட்ட பேசும்போது அந்த ஒரு மாற்றுத்திறனாளி வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சுட்டு அந்த 2 கோப்பை வந்து அது ஒரு துன்பியல் சம்பவம். அதை வந்து கடந்து போயிடணும். ஆமாம், இதுவும் கடந்து போகும். ஆமாம், அதை பற்றிலாம் யாரும் பேசக்கூடாது. அது ஒரு துன்பியல் சம்பவம். இது எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தாந்த எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, இந்த மாதிரி பல்வேறு வகையான இதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. அதனால் வந்து நீங்கள் இளம் பெரியாரை தந்தவர் அந்த அப்படின்ற முறையிலையும் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாம் கடந்து நீங்கள் அடுத்து எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா செவிலியர்கள், அந்த இது பழைய பென்ஷன் திட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை, இந்த மின்சாரம் சொல்கிறீங்களா, இந்த பிரச்சனை, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். நம்ம ஆண்களுக்கு உரிமை தொகை கேட்டு பார்க்கலாமா? ஆண்களுக்கு உரிமை தொகை இப்போ கனிமொழிகிட்ட சொல்லுது. ஆமாம், அது கூட்டம் அவங்கள்ட்ட சொல்லிட்டா சேர்த்துருவாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சேர்த்துருவாங்க. குவார்ட்டருக்கு 20 ரூபா இலவசம் தள்ளுபடி. அது 10 ரூபா வாங்காமல் இருந்தால் போதும்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக இது இப்போ 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபான்ட்டாங்கன்னா முடிஞ்சதில்லை. அதனால் நீங்கள் ஏதாவது உங்கள் ஆலோசனை இருந்ததுன்னா அவங்க கான்டாக்ட் டு கனிமொழி கனிமொழி அக்காட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பழைய புக்கில் இருக்கிறதா தான் இருக்குது. புதுசாக ஏதாவதுன்னா என்ன ஏற்றுறதுன்னு தெரில. போன தடவை மாவட்டமாக போனாங்க. ஆமாம், யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு இப்போ திரும்பி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், ஒருத்தர் போனாங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை ஆகிடும். அதனால் அப்படியே இங்கேயே கூட்டம் போட்டுன்னு அவர் நம்பிட்டு சிரிப்பட உட்காந்துக்கிறாரு. யார்? ஆனால் என்னென்ன போன தடவை வந்து அக்கா தெளிவாக இருந்தாங்கண்ணே, நன்றி மீண்டும் வருகன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்கண்ணே. அதனால் திருப்பி அவங்க போகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே கொள்கையோட, அதே கோட்பாட்டோட தான். கண்டிப்பாக மிக்க நன்றி. அடுத்த கதை போகுது.